இனியாவும் விஜயும் காதலித்து பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு 2 ஆண்டுகளாகிவிட்டது. இரு வீட்டிலும் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், எல்லோருக்கும் இருக்கும் பொதுவான காரணம்தான், ஜாதி. ஜாதிக்காகவே இருவரையும் ஒதுக்கி வைத்து விட்டனர் அவர்கள் பெற்றோர்கள். இவர்களும் பேசி பேசி பார்த்தனர். மனமிறங்குவதாக தெரியவில்லை. அதனால் பேசாமலே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டனர். விஜய் பேங்கில் மேனேஜராக இருக்கிறான். கை நிறைய சம்பாதிக்கிறான். இனியா வீட்டில் இருக்கிறாள். விஜயின் சம்பளமே போதுமான அளவுக்கு இருப்பதால் இனியா வேலைக்கு செல்லவில்லை. வீட்டில் இருந்து கொண்டே MBA படிக்கிறாள். விஜய்க்கு சொந்தமாக பிஸ்னஸ் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம். அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். இதற்கு துணையாக இனியாவும் இருப்பாள். இனியாவுக்கும் விஜய்க்கும் குழந்தைகள் கிடையாது. இருவரும் 5 வருடம் கழித்து குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் குழந்தையே பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளனர். யாராவது கேட்டால், குழந்தை பெற்றுக்கொள்ள மட்டும்தான் திருமணமா? குழந்தை பெற்றுக்கொள்வது அவரவர் விருப்பம் என்று கூறிவிடுவார்கள். தங்களுக்கென வாழ ஆசைப்படும் ஒரு தம்பதி. விஜய்க்கு பிஸ்னஸ் தொடங்க வேண்டும் என்பதால் வேலை முடிந்து மீதம் இருக்கும் நேரங்களில் அல்லது விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்க மாட்டான். ஏதாவது கிடைக்கும் வேலைக்கு சென்று விடுவான். அதில் வரும் பணத்தை தனியாக பிஸ்னஸ் தொடங்க எடுத்து வைப்பான். இனியாவும் நல்ல விஷயத்திற்கு தானே என்று எதுவும் கேட்டுக்கொள்ள மாட்டாள். கணவனுடைய விருப்பமே தன் விருப்பம் என்று இருப்பாள். ஆரம்பத்தில் இனியாவுக்கு சரியாக பட்டதெல்லாம் இப்போது பிடிக்கவில்லை. காரணம், விஜய் இனியாவுடன் நேரம் கழிப்பதில்லை என்பதுதான். திருமணமான புதிதில் விஜய் இனியாவுடன் அதிக நேரம் பேசுவான். இருவரும் சேர்ந்து படம் பார்த்துவிட்டு உறங்க செல்வார்கள். இருவரும் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் மணிக்கணக்காக பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அது எதுவும் நடப்பதில்லை. விஜய் சரியாக பேசுவது கூட இல்லை. விஜய் வேலை முடித்து வரும் வரை காத்திருக்க வேண்டுமென்று இனியா தூங்காமல் முழித்திருப்பாள். ஆனால் விஜய் இனியா தூங்கிய பிறகுதான் வீட்டிற்கே வருவான். அப்படி ஒரு வேளை சீக்கிரம் வந்தாலும் இனியாவிடம் சரியாக பேசக்கூட மாட்டான். வருவான், சாப்பிடுவான், தூங்க சென்று விடுவான். இது இனியாவிற்கு தனிமை உணர்வை ஏற்படுத்தியது. இப்போதெல்லாம் இனியா பேசுவதற்கு வாயை எடுத்தாலே உச்சி கொட்டி கொண்டு எழுந்து சென்று விடுவான். மிக மன உளைச்சலுக்கு ஆளான இனியா நேராக விஜயிடம் கேட்டுவிட்டாள். என்ன விஜய், இப்போலாம் முன்ன மாதிரி பேசக்கூட மாட்டேங்கிற? நான் பேச வந்தாலும் மூஞ்ச கொடுத்து கூட கவனிக்க மாட்டேங்கிற. நான் 24 மணி நேரமும் இதே வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். எனக்கு வெறுப்பாக இருக்குது. உன் கூட இருக்கிற கொஞ்ச நேரம் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் இப்போலாம் நீ என்கிட்ட பேசுறது கூட இல்லை என்றாள் இனியா. அதற்கு விஜயும், என்னோட ஆசை என்னன்னு உனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுகிற? கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும். உனக்கு என்ன தெரியும் என்னோட கஷ்டம்? எனக்கு தான் தெரியும் என்றான் அவன். இதை கேட்ட இனியா மனமுடைந்து போனாள். இவனோடு நேரம் செலவிட வேண்டுமென்று நமக்கு மட்டும்தான் தோன்றுகிறது, அவனுக்கு தோணவில்லை போல என நினைத்து கொண்டு அழத் தொடங்கிவிட்டாள். இனிமேல் இவனிடம் நேரம் செலவிட வேண்டுமென்று கேட்கவே கூடாது என்று முடிவு செய்தாள். அதன்படி இனியாவும் விஜயை கண்டுகொள்ளவில்லை. நீ வேலைக்கு போனால் என்ன, போகாவிட்டால் என்ன என்று இருப்பாள். விஜய் தானாகவே எனக்கு டீ வேண்டும், காப்பி வேண்டும் என்று கேட்பான். அப்போது கூட பதில் பேசாமல் அவன் கேட்பதை மட்டும் செய்து கொடுப்பாள். ஆனால் அதெல்லாம் சில நாட்கள் மட்டும்தான் அவளால் கட்டுப்படுத்த முடிந்தது. அதன்பின் விஜய் மீது இருக்கும் காதல் கண்ணை மறைத்தது. இவளால் பேசாமல் இருக்க முடியவில்லை. என்னிடம் பேசு என்று இனியா கேட்டாலும் உன்னிடம் என்ன பேசுவது என்று கேட்பான் விஜய். அவனுடைய தேவைக்காக மட்டும் அவ்வப்போது பேசுவான். உடல் தேவை ஏற்படும் போது அவனுடைய தாகத்தை தணித்து கொள்ள அவ்வப்போது இனியாவை பயன்படுத்தி கொள்வான். அவன் வேலை முடிந்ததும் கண்டுகொள்ள மாட்டான். இது அவனுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொள்கிறான் போல என்ற மனநிலையை இனியாவிற்கு உண்டாக்கியது. இனிமேலும் தாமதிப்பது தவறு என்று உணர்ந்தவள் விஜய் வேலை முடித்து வீட்டிற்கு வரும் வரை காத்திருந்தாள். அவன் வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே ஒரு பேப்பரை நீட்டினாள். இது விவாகரத்து பேப்பர். எனக்கு விவாகரத்து வேணும் என்றாள். அப்படியே அதிர்ந்து போனான் விஜய். ஹே இனியா, என்ன ஆச்சு உனக்கு என்றான். அவள் பதில் எதுவும் பேசாமல் பொட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். இனியா, கொஞ்சம் பேசுறதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு இந்த முடிவு என்றான். நீயே கொஞ்சம் யோசித்துப்பார், ஏனென்று புரியும். அப்புறம் அந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு எனக்கு ஃபோன் செய், நான் வருகிறேன் என்று விஜய் பேசுவதை காதில் கூட வாங்காமல் கிளம்பினாள் இனியா. விஜய் இருக்கும் வீட்டிற்கு 3 கிலோமீட்டருக்கு அருகில் ஒரு பெண்கள் விடுதி இருக்கிறது. அங்கு சென்று அவள் பேங்க் அக்கவுண்டில் இருந்த பணத்தை கட்டினாள். 1 மாதத்திற்கு தேவையான பணத்தை கட்டிவிட்டால் சாப்பாடு கூட அங்கேயே கொடுப்பார்கள் என்பதால் இனியாவுக்கும் எந்த கவலையும் இல்லை. அவள் MBA படிக்கிறாள் என்பதால் வேலையும் எளிதில் கிடைத்துவிடும். இனிமேல் நம்மை நாமே பார்த்து கொள்ளலாம் என மனக்கணக்கு போட்டு வைத்து விட்டாள். ஆனால் விஜயை பற்றிய சிந்தனையை மட்டும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அவனை பற்றியே நினைத்து கொண்டு இருந்தாள்.
ஒரு நிமிடத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது. இப்போ என்ன நடந்தது என்று முழித்து கொண்டிருந்தான் விஜய். நாம் என்ன தவறு செய்தோம் என்று யோசிக்கும்போதுதான் இனியா பேசு பேசு என்று கெஞ்சியதும் நேரம் செலவிட சொல்லி கேட்டதும் நினைவுக்கு வந்தது. இதனால்தான் அவள் விவாகரத்து கேட்டிருக்கிறாள் போல என்று புரிந்து கொண்டான். இது ஒன்றும் தவறில்லையே, நம்முடைய எதிர்காலத்திற்காகத்தான் இதை செய்தோம். இதற்கெல்லாம் கோபித்து கொண்டால் என்ன செய்வது? அவள் புரிந்து கொண்டு வருவாள் என்று விஜய் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தவறு நம்மீதுதான் இருக்கிறது என்ற குற்ற உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் கோபத்தில் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு ஃபோன் செய்து இனியாவிடம் கூறினான். இதை சற்றும் எதிர்பார்க்காத இனியா அதிர்ச்சியடைந்தாள். விவாகரத்து பத்திரத்தை நீட்டினாலாவது புரிந்து கொண்டு மனம் திருந்துவான் என்று நினைத்த அவள் ஏமாந்துதான் போனாள். நேராக வீட்டிற்கு சென்றாள். வாசலில் நின்று கொண்டே அவனிடம் எதுவும் பேசாமல் விவாகரத்து பேப்பரை மட்டும் வாங்கி கொண்டு விடுதிக்கு வந்துவிட்டாள். இனியா வந்துவிட்டு போன பிறகு அவளுடைய நினைப்பாகவே இருந்தது விஜய்க்கு. அப்போதுதான் அவள் இல்லை என்றால் நம்மால் இருக்க முடியாது என்பதை உணர்ந்தான். நாட்கள் ஓடியது. அவள் நம்முடன் இல்லை என்பதை மெல்ல மெல்ல உணர்ந்தான் விஜய். அதே சமயம் விவாகரத்து கேஸ் கோர்ட்டிற்கு வந்தது. இனியாவும் விஜயும் வந்து ஆஜரானார்கள். நீதிபதி விசாரிக்கும் போது இனியா நடந்ததை கூறி விவாகரத்து வேண்டும் என்றாள். ஆனால் விஜய் இனிமேல் திருந்து விடுகிறேன், விவாகரத்து வேண்டாம் என்றதால் நீதிபதி விசாரித்து இருவரையும் 6 மாத காலம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். விஜய்க்கு ஆனந்தம் தாங்கவில்லை. இதுவரை பிஸ்னஸிற்கு சேர்த்து வைத்திருந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். வேலைக்கு 6 மாதம் விடுப்பு எடுத்துக்கொண்டான். கையில் இருக்கும் காசை வைத்து 6 மாதம் என்ன, 1 வருடம் கூட ஓட்டலாம். இனியா வரட்டும், அவளை காதலாலேயே குளிப்பாட்டி மனம் மாற்றி விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அதேபோல் இனியாவும் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தாள். ஆனால் ஒரு வார்த்தை கூட விஜயிடம் பேசவில்லை. அவள் வீட்டிலிருந்து கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கிறாள் என்பதால் அந்த காசை வைத்து ஆன்லைனில் உணவை வாங்கி சாப்பிடத் தொடங்கினாள். கொஞ்சம் கூட விஜயை கண்டுகொள்ளவில்லை. விஜயும் ஓயவில்லை. அவன் சேட்டையை ஆரம்பித்தான். இனியாவை சுற்றி சுற்றி வருவதையே வேலையாக வைத்திருந்தான். ஐ லவ் யூடி, ஐ லவ் யூடி என்று சொல்லிக்கொண்டே நாள் முழுக்க திரிந்தான். வெளியே கோபமாக இருப்பது போல் நடித்தாலும் மனதில் சந்தோஷப்பட்டு கொண்டாள் இனியா. அவளை விடாமல் காதல் தொல்லை செய்தான் விஜய். மாமனுக்கு முத்தம் கொடுடி என்று அவளை டார்ச்சர் செய்தான். அவன் காட்டிய காதலில் 2 மாதத்தில் மயங்கிவிட்டாள் இனியா. ஆனால் அவனிடம் கூறவில்லை. இன்றைய நாள் முழுக்க மாமனுக்கு முத்தம் கொடு என்று கூறியது அவள் மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. இரவு அவன் தூங்கிவிட்டான் என்று நினைத்து அவன் ரூமுக்கு சென்றாள். மெல்லமாக அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். அவள் முத்தமிட்ட நிமிடமே அவளை வாரி அணைத்து கொண்டான். கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட இனியாவால் அவனிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. தங்களை அறியாமல் இருவரும் முத்தம் முதல் காமம் வரை என அனைத்தையும் கற்றுக்கொண்டனர். அதன்பின் விவாகரத்து என்ற பேச்சே இருவருக்கும் வரவில்லை. பிஸ்னஸை விட மனைவிதான் முக்கியம் என அன்றுதான் விஜய் புரிந்து கொண்டான். ஒரு கணவன் மனைவி உறவுக்கு நெருக்கம் என்பதும் நேரம் என்பதும் மிக முக்கியமான ஒன்று. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் அந்த உறவு நீடிக்காது. நன்றி.